1790களே அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சிறிய நாவல் தான். இது எழுதியவர் யாருன்னு கேட்டால் ரூசோவுடைய மாணவர். அவர் இந்தியாவை குறித்து ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவலுடைய பேர் நான் தான் இந்தியன் காட்டேஜ். தமிழில் வந்து இந்திய குடிசைன்னு மொழிபெயர்ப்பாக இருக்குது. அது எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ராயல் சொசைட்டியில் எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுக்கவும் வந்து நீங்கள் பயணப்பட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் சில கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது இயற்கை ஆர்வலர், அறிஞர்கள், டாக்டர்ஸ், இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்டு அந்த லண்டன் ராயல் சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்கி அவங்க வந்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ஒருவர் தான் வந்து இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுடைய தத்துவம், இந்தியாவுடைய மரபு என்ன, இந்தியாவுடைய இதெல்லாம் என்னென்ன இருக்குது, அங்கே கலை மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் இந்தியாவுக்கு வரார். ஆர்வமாக அவர் வந்து பொதுவாக இந்தியா என்னோடய கங்கை சமவெளி தான் போவாங்க. அந்த கங்கையினுடைய அந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற அந்த காசி போன்ற பகுதிகள் தான் இந்திய மரபுனே வந்து அது ஏற்கனவே வந்து படி வைக்கப்பட்ட ஒரு மனநிலை. அது நேராக அங்கே போயிட்டாங்க. அதெல்லாம் இப்போ சமீபத்தில் தெற்குலேருந்து வரலாற்றெல்லாம் எழுதப்படுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அப்படி அவரை வந்து அங்கே போயிட்டார். போன உடனே பார்த்தா அவருக்கு கொடுக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3500 கேள்விகள். அவர் கங்கை சமவெளிக்கு போன பார்த்தா என்னன்னு கேட்டால் 17500 விடைகள் கிடச்சிச்சு அவருக்கு. இதை எடுத்துன்னு போனால் நம்ம ஊரில் பெருமையாக பேசுவோம். அவனுக்கு என்ன பண்ணுவானா, இது நான் கேட்ட கேள்வி 3500, நீ என்ன 17500 கேள்வி விடை எழுதினு வர அப்படின்னு சொல்லி என்ன பண்ண காரி துப்பிடுவானுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த விடைகள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா வேறு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி சோர்ந்து போய் நிற்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அதை வாங்கி படிச்சுட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே போய் நீ பாரு அப்படின்றார். எங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயிலில் உச்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாமே படைத்தவர், எல்லாமே அவர் வேத நூல்கள்லேருந்து எல்லாமே தெரியும் அவருக்கு, உங்கள் எல்லா கேள்விக்கும் அவருக்கு விடை சொல்லுவார், நீங்கள் அங்கே போய் பாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி அங்கேருந்து வராரு. வந்து அங்கே ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டா தான் அப்படி இருந்தது. அப்போது அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிற சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த பல்லக்கு, அவங்கள சமையல்காரர்களை தூக்கின்னு போகிறதுக்கு 4 பேர், அதுக்கப்புறம் பாதுகாவலர் 2 பேர், எல்லாரையும் அனுப்பி இவங்க அப்படியே பயணம் போகிறாங்க. அங்கேருந்து போயிட்டு எங்கேருந்து பயணம் போகிறாங்கன்னா கல்கட்டாவிலேருந்து ஒரிசா நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரிசாவில் தான் அந்த இது இருக்குது. அங்கே போன உடனே ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டாங்க. அந்த பூரி ஜெகநாதர் கோயில் அடிவாரத்தில் வந்து ஒருத்தர் வரார். வந்து அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது இவரோட உடை எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவருடைய தோல், அவருடைய போட்டுனுக்கிற அந்த உடை வந்து ஆட்டுத்தோலால் ஆனது, அவர் வச்சுருந்த தொப்பி வந்து நாய் மயிர்களால் ஆனது, போட்டுக்கிற செருப்பு வந்து கதர், அதாவது மாட்டு தோலால் ஆனது, அவர் வச்சுருந்த கேள்வி புத்தகங்களும் வந்து பார்த்தோன்னா பசுமாட்டு தோள்களால் ஆனது. இதெல்லாம் பார்த்த அந்த பிராமணர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது எல்லாமே இங்கே தடை செய்யப்பட்டிருக்குது, இது எல்லாத்தையும் நீ கழட்டிட்டு தான் வரணும்னு சொல்கிறார். அப்புறம் அவர் கோட்டை கழட்டுறாரு. அவருடைய எல்லாத்தையும் கழட்டிட்டு கடைசியாக போகிறார். போகும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு ஒரு இந்திய மரபில் ஒரு வெள்ளை துணி கொடுக்கப்பட்டது, அந்த துணியை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு அவர் போகிறார். கையில் ஒரே ஒரு புத்தகம். அப்போது அவருக்கு உடுக்கப்பட்ட எல்லா துணியுமே கழட்டிட்டு தான் போகிறாரு. ஒரு சின்ன வேட்டி இது மட்டும் கையில் துணி எடுத்துன்னு போகிறார். அப்போ என்னான்னு கேட்டால் அந்த கையில் இருக்கிற அது வந்து என்னான்னு கேட்குறாரு மறுபடியும். அது வந்து பசுத்தோலாலான அந்த இதுன்னு உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஐயோ பசுத்தோல்லாம் இங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, உடனே கட்டி வச்சிரு அப்படின்னு சொன்னோடனே உடனே அதை விட்டுட்டு போனால் அங்கே ஒன்றுமே எதை எழுதிட்டு வர முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சார். முதல் லஞ்சம் கொடுத்தது என்னமோ அங்கே என்னன்னு தெரில. அதை லஞ்சத்தை வாங்கி அந்த பிராமணர் உள்ள விட்டுறான். இவர் நேராக போகிறார். பார்த்தா பூரி ஜெகநாதர் கோயிலில் அந்த இவர் உக்காந்துட்டுருக்கிறார். அவருக்கு வந்து என்னான்னு கேட்டால், அந்த அரியானேஸ்வரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது. வெளியூர்காரங்களாக அந்த அறிஞர்களாக இருந்தால் 9 பாய் அளவுலாம் இடைவெளி போடணும். இந்திய மன்னர்களாக இருந்தால் 6 பாய் இடைவெளி போடணும். ஒரு முஸ்லீம் மன்னர்களாக இருந்தால் 3 பாய் இடைவெளி போடணும் அப்படின்னு அந்த மரபில் இருக்குது. அப்போது வெளியூர் வந்து இருந்தனால ஒரு 9 அடிக்கு முன்னாடியே நின்ன உடனே ஒரு ஐரோப்பா மனம் வந்து இந்தியாவோட தத்துவத்தை ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு என்னடா இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அவர் ஏற்கனவே வெறுத்துட்டார். அவர் ட்ரெஸ்ஸை கட்டிட்டாங்க, செருப்பு கட்டிட்டாங்க, தனியாக எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. உட்கார வைக்கும்போது தூரமாக உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் போயிட்டு சரி நம்ம கேள்விக்கு விடை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாரு. அது 3 கேள்வி மட்டும் நான் குறிப்பாக சொல்கிறேன். உண்மையை எவ்வழியில் தேட வேண்டும், அதுதான் அது வந்து முதல் கேள்வி. அவர் அங்கேருந்து சொல்கிறார், ஹிந்தியில் தான் பேசுகிறார்.
ஹிந்தியில் பேசின உடனே அது இன்னொரு மூலயமா சார் ஒரு 10 நிமிஷம் சார் கதையை மட்டும் முடிச்சிடறேன் சார். உண்மையின் மூலமாக அது ஒவ்வொரு போரும் போய் அவர்கிட்ட போய் சேரும்போது அப்போ என்னன்னு கேட்டால், அந்த உண்மையை தேடுறதுக்காக அந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிடுறாருன்னு கேட்டால், உண்மையை அந்தணரிடம் மட்டும் தேட வேண்டும். முதல் கேள்வி. சரி, ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு, உண்மையை எங்கே தேட வேண்டும்? பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி இருக்கக்கூடிய வட இலக்கியங்களில், வேத நூல்களில் தான் உண்மையை தேட வேண்டும். சரி, உண்மையை சொல்ல வேண்டுமா, மக்களிடம் சொல்ல வேண்டுமா? உண்மையை மக்களிடம் சொல்லக்கூடாதுன்னொன்னே இவர் கடுப்பாயே, இனாயா இது அறிவு மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. விரக்தியில் என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் அந்த படைகளை கட்டி அவர் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறாரு. பார்த்தா மழையும் இடியும் மின்னலும் வீச அடிக்குது. ஒரு இடத்துல எல்லாமே நின்றுடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏறக்குறைய அது மெட்ராஸ் பக்கம் கிட்ட வந்துட்டாங்க. பார்த்தா அங்கே அந்த காட்டுக்குள்ளே தனிச்ச ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. அது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இடி மின்னல் வர இறங்கிட்டுருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படையணியர்கள்லாம் போயிட்டு, நீங்கள் போயிட்டு அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு போட்டால், இந்த வேலையெல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு அலறி அடிச்சுன்னு ஓடிறாங்க. ஏன்டா இவனுங்க அலறி அடிச்சு ஓடிறானாங்க பார்த்தா, என்னடா எதாவது விலங்கை பார்த்துட்டியா, இல்லை காணக்கூடாது ஏதோ அங்கே ஒரு ரத்த காட்டேரியா அல்லது வேறு ஏதாவது உருவங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்த உடனே, இல்லை அங்கே பறையன் இருக்கிறான், அவன் பறையன் இருக்கிறான் கத்தின்னு ஓடிறானுங்க. ஏதோ ஒரு காட்டு விலங்கை பார்த்துட்ட மாதிரி ஓடிறானுங்க. இன்னும் பறையன்னா என்ன மீனிங்கு அப்படின்னு கேட்டால், அவன் இந்தியாவில் தீண்டத்தகாதவன். சரி, அது என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது, அவன் சட்டத்தையும் நம்பிக்கையும் மதிக்காதவன். அவன் கம்யூனியன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குடிசைக்குள்ளே போயிடுறான். குடிசைக்குள்ளே போய் உட்காந்துட்ட உடனே இன்முகத்தோடு அவர் வரவேற்கிறார். உட்கார வச்சுட்டு முதல்ல அவர் துண்டை கொடுத்து தொடச்சி வச்சுட்டு, அவர் கொஞ்சோண்டு பொருளெல்லாம் காசெல்லாம் கொஞ்சம், அதாவது வந்த உடனே அவருக்கு உணவு உபச்சரிக்கணும். ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. மாளிகையில் சேர்ந்த அந்த பார்ப்பனருக்கும் ஒரு குடிசையில் சேர்ந்த பறையருக்கும் வேறுபாடை உடனே புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இரவு தங்கிட்டு காலையில் சில கேள்விகளை கேட்குறார். அங்கே கேட்ட அதே கேள்வி தான் கேட்டார். அதாவது உண்மையை எங்கே தேட வேண்டும்ன்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன, உண்மையை நல்ல உள்ளத்தோடு தேட வேண்டும் அப்படின்னு சொன்னார். நல்ல இயல்பான உள்ளத்தோடு தேட வேண்டும். எங்கே தேட வேண்டுமோ அடுத்த கேள்வி கேட்கும்போது இயற்கையினிடம் தேட வேண்டும்னு சொன்னார். கடைசியாக பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு உண்மையை மக்களிடம் சொல்ல வேண்டுமா என்று சொன்னார். கட்டாயம் உண்மையை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். அப்போது ஆஹா, இதுதான் இந்திய தத்துவனுடைய ஆதர்சம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் லைட்டை அடிச்சுது பயங்கரமாக. உடனே என்ன பண்ணிட்டார்னா, அவருக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பரிசு என்னன்னு கேட்டால், நிறைய பரிசு, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டார். அப்போ வேண்டான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், சரி நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணும், ஏதாவது வாங்கிக்கணுன்னே அவர் என்ன சொல்கிறார், இந்த பறையர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அவர் அந்த இரும்பு குழாயில் அது இது பண்ணுறாருல, அந்த இதை கேட்குறாரு. அந்த சிகரெட் அட்டையை அந்த கோப்பையை கேட்குறாரு. உடனே அதை கொடுத்துட்டு இவர் அந்த நாணலில் செய்யப்பட்ட அந்த சிகரெட் விதையை அவர்கிட்ட கொடுக்குறார். ஸோ இப்படி தான் அந்த கதை முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு தத்துவ ரீதியாக நிறைய விசாரணைகள்லாம் இந்தியா முழுக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான தத்துவ மரபுகளை தேடும்போது, இங்கே இருக்கக்கூடிய தத்துவ மரபுவோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த கேள்வி, இந்த பதில் தான் இந்திய மரபு. அம்பேத்கர் சொல்கிற மாதிரி இந்த மரபு தான் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. அதனால் அறிவை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும், உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த நூலகத்தாருக்கும் நன்றி, அண்ணன் ஜெயச்சந்திரனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு திருவிழாவுக்கு பெற்றோர் சென்றால் தன் பிள்ளைகளை கையிலே பிடித்து கொண்டு செல்வார்கள். அந்த திருவிழாவிலே இறைவனுடைய வீதி உலா வந்தால் அந்த குழந்தைக்கு அந்த இறைவனுடைய தரிசனம் கிடைக்காது. ஆனால் பெற்றோருக்கு கிடைத்திருக்கும். அப்போது நினைப்பார்களாம், நான் தரிசித்த இந்த இறைவனுடைய தரிசனத்தை என் குழந்தையும் தரிசிக்க வேண்டும் என்று தோளிலே உட்கார வைத்து அதை காட்டிக் கொண்டிருப்பார்களாம். அப்படித்தான் இன்றைக்கு தமிழக அரசு, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்டந்தோறும் இந்த புத்தக விழாவை கற்றவர்களும் பெற்றவர்களும் அனுபவித்த இந்த கல்வி சுகத்தை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற அருமையான ஒப்பற்ற சிந்தனையோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அடுத்தது தோட்டத்தை அழித்துவிட்டு தொட்டியில் செடி வளர்க்கின்ற காலம் இது. குளத்தில் நீரை வற்றிவிட்டு
தொட்டியில் மீன் வளர்க்கின்ற காலம் இது. காட்டை அழித்துவிட்டு காட்டூனில் மரம் வளர்க்கின்ற காலம் இது. புத்தகத்தை எல்லாம் மறந்துவிட்டு மடித்து வைத்துவிட்டு கணினியில் கருத்தை தேடுகின்ற காலத்தில் அருமையான புத்தக விழாவை மாவட்ட நூலகம் சிறப்பாக இன்றைக்கு மாவட்ட நூலகர் அவர்களும் உதவியாளர்களும் விழா குழுவினர் அவர்களும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நெஞ்சார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்த அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே வணங்கி அருமையான ஒரு செய்தி. நம்பிக்கை என்பது ஒரு காலத்தில் நம்பிக்கை எங்கே கிடைக்கிறது? புத்தகங்கள் தான் நம்பிக்கையை ஊட்டுகிறது. ஒருவனுடைய வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் நம்பிக்கை ஊட்டக்கூடியது புத்தகங்களாக இருந்தது. அப்படி தான் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறார். அப்போ கூட இருக்கிற தன்னுடைய மாணவன் சொல்கிறான், புத்தகங்கள் இல்லை ஐயா, நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ரோடு ஓரம் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட போங்க, அந்த கிளிகிட்ட 4 கொடுத்தா அது நம்பிக்கையை கொடுக்கும் என்ற அந்த சூட்சமத்தை அந்த மாணவன் சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அந்த தாண்டி இன்றைக்கி புத்தகங்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு உலா வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது புத்தக விழாவினுடைய சிறப்பாகத்தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட இடத்துல அண்ணா சொல்லுவார்கள், அருமையான ஒரு செய்தியை சொல்வார்கள். மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் 3: உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3 அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த தேவைதான் புத்தகம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள். ஆமாம், ஏன் புத்தகம்தான் ஊசியில் நுழைந்த நூலால் கிழிந்த ஆடைகளை இணைக்க முடிகிறது. அதே போல பேனாவில் விளைந்த நூலால் இதயங்களை எல்லாம் இணைக்க முடிகிறது என்பதனால் அப்படி அண்ணா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். புத்தகங்கள் காலங்களை கடந்து, தூரங்களை கடந்து, ஏன் எல்லைகளை கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கிறது என்பதனாலே தான் இன்றைக்கும் புத்தகங்கள் எல்லோர் கையிலேயும் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. எழுத்து என்பது வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா. எழுத்து என்பது கடலில் பெய்யக்கூடிய, பேச்சு என்பது கடலில் பெய்யக்கூடிய மழை என்று சொல்லுவார்கள். எழுத்து என்பது விளைநிலங்களில் பெய்யக்கூடிய ஒரு மழை என்பதுதான் அருமையான ஒரு கருத்தை உங்களிடத்தில் பதிவு செய்கின்றேன். அருமையான கருத்து. இவர் கைத்தட்டுறாருங்க. அதே மாதிரி எழுத்து என்பது காற்றில் தவழும் தென்றல், பேச்சு என்பது காற்றில் தவழும் தென்றல். ஆனால் எழுத்து என்பது, இலக்கியம் என்பது இதயத்தை இயங்க வைக்கும் மூச்சு காற்று என்று எழுத்தை சொல்லுவார்கள். காரணம், இவ்வளவு காலங்கள் கடந்து இருக்கிறது. எந்த உலகம் அழிந்தாலும் புத்தகங்கள் தான் மீண்டும் ஒரு கல்வி கூடத்தை, கலைக்கூடத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அற்புதமான அந்த திறனாய்வு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறாங்க. அந்த ஆற்றல்களை எல்லாம் இந்த கல்வி புத்தகங்கள், வாசிப்பு திறனும் அவர் எழுத்து திறனும் தொடர்ந்து இருந்தால் அவர்களெல்லாம் எதிர்காலத்தில் சொல்லுவார்கள் பாருங்க, தலைவர்களை உருவாக்குவது சிறைச்சாலை, மனிதர்களை உருவாக்குவது தர்மசாலை, சான்றோர்களை உருவாக்குவது பாடசாலை, மேதைகளை உருவாக்குவது தான் புத்தகசாலை. புத்தகசாலை அதனாலே தான் இந்த புத்தகசாலைக்கு இன்றைக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த புத்தக நிலைப்பாட்டை அருமையான செய்திகள் மூலமாக இன்றைக்கு நாங்கள்லாம் கொடுக்குறோம். ஏன்னா சொல்லுவாங்க, நீர் வற்றிய குளம், நீர் வற்றிய குளம், இலை உதிர்ந்த மரம், இலை உதிர்ந்த மரம், நீர் வற்றிய குளம், வாடிய பயிர், வறண்டு போன நதி, இவைகளெல்லாம் யாருக்காக காத்திருக்கிறது? ஒரு பேய் மழைக்காக காத்திருக்கிறது. அப்படித்தான் புத்தகத்து கருத்தாக்கம் உள்ள மாணவர்கள், சான்றோர்கள், சிந்தனை தேடல்கள், என்ன ஓட்டங்களில் தங்களையெல்லாம் ஒரு புதிய படைப்புகளை உருவாக்கும் என்று ஓடுகிறவர்களெல்லாம் அவர்களுக்கு எதற்காக காத்திருக்கிறார்கள்? இது போன்ற புத்தக விழாவுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சூழலைத்தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமையான இந்த வாசிப்பு திறனை எல்லாம் நாம் பார்க்கணும். நல்ல எண்ணங்களையும் நற்சிந்தனைகளையும் ஒருவரது கற்ற அனுபவங்களோடு அவருடைய வாழ்வியல் திறன்களோடு கலந்து கலந்து கொடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு வாழும் தலைமுறைக்கும்
வருங்கால தலைமுறைக்கும் அருமையான உயர்ந்த பாடத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு நூல்தான் புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் சிந்தனை தேடல்களாலும் எண்ண ஓட்டங்களாலும் தான் ஒரு படைப்பாளியினுடைய அடையாளங்கள் இன்றைக்கு கிடைக்கிறது. அந்த படைப்பாளி ஒருவரது படைப்பு திறன் என்பது தனக்கானது ஆகாமல் வெகுஜனங்களுக்காக அந்த படைப்பு திறன் கிடைக்குமானால் அதுதான் இன்றைக்கு புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய வரலாற்று நூல்கள், இலக்கிய நூல்கள், ஆன்மீக நூல்கள், பக்தி நூல்கள், ஆவணங்கள், இப்படி புதினங்கள், நாவல்கள் என்று ஏராளமான வகையிலே இன்றைக்கெல்லாம் புத்தகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் அழகாக சொல்லுவார்கள், அண்ணாவை நேசித்தேன், பேரறிஞர் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களை நேசித்தேன், அகிம்சை தெரிந்தது. அண்ணல் அம்பேத்கரை நேசித்தேன், சமூக நீதி தெரிந்தது. அன்னை தெரசாவை நேசித்தேன், தொண்டும் சேவையும் தெரிந்தது. காமராசரை நேசித்தேன், கல்வி கிடைத்தது. அப்துல் கலாமை நேசித்தேன், கனவு பலித்தது. வள்ளலாரை நேசித்தேன், ஜீவகாருண்யம் கிடைத்தது. விவேகானந்தரை நேசித்தேன், ஆன்மநேய ஒருமைப்பாடு கிடைத்தது. புத்தகத்தை நேசித்தேன், இவை அத்தனையும் எனக்கு கிடைத்தது. இதுதான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு. டைம் என்னங்கய்யா? ஆனால் இப்போ இத்தனைக்கும் அருமையான இத்தனைக்கும் முத்தாய்ப்பாகவும் மூலமாகவும் வேறாகவும் இருப்பது எதுங்க? ஒரு மொழி. மொழி இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. மொழி தான். நம்ம தமிழ் மொழி என்பது சிறப்புக்குரிய மொழி. அதனுடைய ஆற்றலும் அதனுடைய அற்புதங்களும் இன்றைக்கு நூல்களின் மூலமாக அகில உலகத்தை எல்லாம் தன் ஆளுமைக்கு கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அதுதான் பழமொழிக்கும் தாயான இளமைத்தமிழை பகுத்தறிவில் பதியவிட்டு போற்றக்கூடிய காலத்திலே தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே தான் கூன் பாண்டியனை எல்லாம் நின்ற சீர் நெடுமாறனாக்கியது தமிழ். கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக்கியது தமிழ். அமாவாசையை பௌர்ணமி ஆக்கியது அபிராமிப்பட்டவருடைய அபிராமி அந்தாதி என்ற தமிழ். எல்லா அப்பானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்ற அருமையான அந்த வரிகள் மூலமாக ஒரு மொழியால் அருளை திருவருட்பாவை கொடுக்க முடியும், திருவருட்பா தேன்திரட்டை கொடுக்க முடியும் என்ற அருமையான ஒரு சிந்தனையை இந்த தமிழ் நமக்கு தந்திருக்கிறது வள்ளலார் மூலமாக. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் நிலைப்பாடுகளையெல்லாம் நம்ம பார்க்குறோம். சேரன் தம்பி இளங்கோ அவர்கள் சிலம்பை இசைத்ததும் என்றும் உள்ளது என் தமிழ் என்று கம்பன் கவி பாடியதும் எல்லாம் தமிழ். இப்படித்தான் எல்லாம் தமிழ். பாரதி அருமையான தன் பாட்டின் மூலமாக பாட்டு திறத்தால் அருமையாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள். தன் பாட்டு திறத்தால் தமிழை விடுதலை மொழியாகவும் தேசிய மொழியாகவும் உருவாக்கினார். பாரதிதாசன் அருமையான திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் உடைய தமிழை அருமையாக சொல்வார்கள். திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவடோடும் பிறந்த தமிழோடு நாம் பிறந்திருக்கிற இந்த தமிழை இத்தனை பேர் அல்ல, இன்னும் எத்தனை பேர்கள் தமிழ் ஆளுமைகள் இணைந்து தமிழை ஆராதித்ததால் தமிழுக்கு ஒரு சுத்த தேகம் கிடைத்தது, தமிழுக்கு ஒரு பிரணதேகம் கிடைத்தது, தமிழுக்கு ஒரு ஞான தேகம் கிடைத்தது. ஞான தேகம் கிடைத்த தமிழ்தான் இன்றைக்கு மரணமிலா பெருவாழ்வை தமிழ் பெற்றிருக்கிறது, தமிழ் பெற்றிருக்கிறது. அவற்றையெல்லாம் ரசிக்கக்கூடிய உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 10 நாளாக இந்த உள்ளூர் அரங்கத்தில் தான் சில புத்தகங்கள்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். ரொம்ப முக்கியமான சால்டு, நீலம், சிந்தன், கொம்பு, வம்சி இந்த மாதிரி உள்ள சீரியஸான லிட்ரேச்சர்ஸ் புக்ஸை நாங்கள் வச்சுருந்தோம். கவிதை, சினிமா, சிறுகதை, நாவல்லாம் சொல்லிட்டு இந்த 10 நாள் அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். இந்த புத்தக கண்காட்சியில் கவிதைகள் ரொம்ப முக்கியமான சில கவிதை புக்கெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருந்தோம். ஆனால் வரவங்க எல்லாருமே சினிமாக்களில் எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் மட்டும்தான் கவிஞர்களாக எண்ணிக்கொண்டு அந்த கவிதைகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது வைரமுத்து கவிதைகள் கிடைக்குமா, மூமேத்தா கவிதைகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க.
நாங்களும் சில கவிதைகள்லாம் அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சில கவிஞர்லாம் எழுதுகிறாங்க, வெயில், நரன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு சில கவிதைகள்லாம் அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த மாதிரி கவிதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கவிதைகள் மட்டும் நான் வாசிச்சுட்டு எனக்கு பின்னாடி வர சிவா அண்ணன் வந்து ரொம்ப விரிவாக பேசுவார். துவான்னு சொல்லிட்டு சபரிநாதனுடைய ஒரு கவிதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கவிதை மைல்ஸ் டேவிஸ் பழைய மாம்பழத்தில் வாசித்த போது, கவிதையுடைய தலைப்பு பழைய பேப்பர், பழைய நோட்புக், பழைய இரும்பு, பழைய எவர் சில்வர், பழைய மோட்டார், பழைய மெத்தை, பழைய உருப்படி. அவனது பொருட்களில் அவனுடையது என எதுவும் இல்லை. நான் அந்த இளைஞனை நிறுத்தி கேட்டேன், இதையெல்லாம் என்ன செய்வீர்கள்? அவன் சொன்னான், பழைய உலகம் ஒன்று இருக்கிறது. அங்கும் நாடு நகரங்கள் உள்ளன. அங்கும் வாரச்சந்தை கூடும். அங்கு சென்று இதையெல்லாம் விற்றுவிடுவேன். எதுவும் இல்லாத வீட்டில் நல்ல உறக்கம் வரும் என்று யாரோ சொன்ன ஞாபகம். என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் அவனிடம் விற்றுவிட்டேன். என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் அவனிடம் விற்றுவிட்டேன். திருமணம் செய்து கொண்ட அன்றே வீட்டார் என்னை கை கழுவி விட்டு விட்டனர். மனைவி விவாகரத்து பெற்று பிரிந்து போய்விட்டாள். என் பிள்ளைகளுக்கு நான் குடிகாரன் என்பதை தவிர எதுவும் போதிக்கப்படவில்லை. நீ ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை என்று நேற்று பணியிடத்தில் இருந்தும் துரத்தி விட்டனர். நான் யாருக்கோ ஓட்டு போடுகிறேன், வேறு யாரோ ஜெயிக்கிறார். இது எதையும் அவனிடம் கூறவில்லை. அவன் தந்த பணத்தை அடுத்த மாதத்திற்கான வாடகை என்று வீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தேன். முகமலர்ந்த அவர் காப்பி சாப்பிட்டு போங்களேன் என்றார் முதன்முறையாக. நான் அவசரமாய் விடைபெற்று இறங்கினேன். தெருமுக்கில் எல்லை கடக்கும் கடத்தல்காரனை போல அவன் போய்க் கொண்டிருந்தான். நான் ஒரு உளவாளியைப் போல அவனது வண்டியை பின்தொடர்ந்தேன். பழைய டிவி, பழைய ரேடியோ, பழைய பட்டுச்சேலை, பழைய தலகாணி, பழைய கடிகாரம், இந்த ஒலிகள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. அவன் எங்கோ மறைந்து போய்விட்டான். அன்பர்களே, நவீன கவிதை என்பது ஏதோ ஒரு 40 பேர் கூடி பேசுவது அல்ல. கவிதை நம் வாழ்வியலோடு தொடர்புடையது. நாம் கேட்கக்கூடிய ஒப்பாரி பாடல் அல்லது நம் திருவிழாக்களில் பாடப்படுற முளை பாடல்கள், சாவில் கேட்கப்படக்கூடிய சடங்குகள், அல்லது நம்ம தினம் தினம் கேட்கக்கூடிய சினிமா பாடல்கள். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போதும் பாயும் மின்சாரம் என்பது ஒரு கவிதை. அதாவது நம்மளை அறியாதவே நம்ம எல்லோரும் கவிதையில் தான் பிணைந்திருக்கிறோம் என்பதற்காக சொல்கிறேன். அந்த வகையில் நரனுடைய ஒரு கவிதை லாகரின்ற ஒரு தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. எல்லோரும் நான் என்று நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு நிறையா நம்ம சொல்லுவோம். என்ன மாதிரி ஒரு நல்லவனை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களையும் நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா தருணங்கள்லேயும் நம்ம நல்லவர்களாகவே நம்ம பாவிச்சிட்ருப்போம். ஆனால் எனக்கு இந்த நான் ரொம்ப பிடிச்ச நான், அந்த லாகரியில் இருக்கக்கூடிய நான். தலைப்பு நான் தலைப்பு வச்சுருக்காரு. நான் இடது தட்டின் அடியில் புலி ஒட்டப்பட்ட துலாக்கோல், இயேசுவின் இடது கன்னத்து முத்தம், தேயிலையில் கலக்கப்பட்ட மரத்தூள். இந்த எல்லாமே இந்த நான், யார் வேணால் நான் நம்ம பொருத்திக்கலாம். தேயிலையில் கலக்கப்பட்ட மரத்தூள், கவனத்தை திசை திருப்ப சாலையில் 10 ரூபாயை வீசுபவன், கள்ளக்காதலியை விழாக்களில் தங்க என அறிமுகம் செய்பவன், நிறைய பஞ்சடைக்கப்பட்ட பெண் மேலாடை கொத்தப்பாயும் நீர்ப்பாம்பு, நிலப்பத்திரங்களின் கள்ள கையெழுத்து. நான் முக்காலாய் நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் பால் பீச்சுபவன், வைக்கோல் திணிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை காட்டி பசுவின் மடி திருடுபவன், மனைவியின் ஆண் நண்பர்களின் வாகனத்தில் பிரேக் ஒயரை அறுத்து விடுபவன், வெறுமனே சுண்ணாம்பு மாவால் மட்டுமே ஆன வலி நிவாரணி மாத்திரை, திருவிழா கூட்டங்களில் முளையை கவ்வும் கரம், வெள்ளாட்டின் தலையை முன்கிடத்தி செம்மறி கறி விற்கும் கறிக்கடை. நான் 1 கிலோவில் ஒளிந்திருக்கும் 2 அழுகல் கனி,
மிளகோடு கையில் சிக்கும் பப்பாளி விதை. ஓகே. முதல் சலவைக்கு சுருங்கி சாயம் போகும் புத்தாடை. பார்வையற்றவர் தனியே நடந்து செல்கையில் முகத்திற்கு நேரே குத்துவது போல் சைகை செய்பவன். நெடுஞ்சாலையில் வழி விசாரிக்கும் வாகனங்களுக்கு வேண்டுமென்று தவறாய் வழி சொல்பவன். தனக்கு முடிந்ததும் குப்புறப்படுத்து உறங்குபவன் கவர்மெண்ட் டெண்டர். நான் உள்ளங்கையில் பணம் திணிக்கப்படும் சோதனை சாவடி. போதை ஊட்டி கொள்ள பணம் கிடைக்காமல் குழந்தையின் இருமல் மருந்தை திருடுபவன். பஸ்ஸில் வாசிக்க கொடுக்கும் நான் இருதய நோயாளி. எனக்கு திருமணமாகாத 3 தங்கைகள். அட்டை: இறுதி நிமிடம், ரொம்ப கஷ்டம், சிசேரியன் தான், இன்னும் பணம் கட்டுங்க என்று சொல்லும் பிரசவ வார்டு. குடி அமர்வின் போலி கண்ணீர், போலியான தற்கொலை கடிதம். நான் மருத்துவமனையின் டோக்கனில் 9ஆம் எண்ணை 6ஆம் எண்ணென காட்டி முன் செல்பவன். மருத்துவமனையின் டோக்கனில் 9ஆம் எண்ணை 6ஆம் எண்ணென காட்டி முன் செல்பவன். விலை உயர்ந்த ஜாக் டேனியல் மது போத்தலில் ஊற்றப்பட்ட ஓல்டு மாங்க். நேர்காணல் வந்தவளிடம் குடும்ப கஷ்டத்தை கண்ணீர் மல்க கேட்ட பின் தன் உடலோடு இணங்கி போகச் சொல்பவன். நான் வரைந்து முடித்து இறந்து போனவனின் ஓவியத்தில் தன் கையொப்பமிடுபவன். மார்க்கெட்டில் இன்றைய காய்கறிகளோடு கலக்கப்பட்ட நேற்றைய மிஞ்சிய காய்கறி. நான் கள்ளச்சந்தை, மொட்டை கடிதாசி, ஹேர் டை, விக்கு, நில மோசடி, ஏலச்சீட்டு, போலி மதிப்பீடு, கள்ள யோனி, கள்ள ஆண்குறி, கள்ள கணக்கு, குற்றமிழைத்த நாவு, குரல் மாற்றி பேசுபவன், சோதனை சாவடி, பொய் சாட்சி, கள்ள பாதிரி. அன்பர்களே, சிறைச்சாலையில் பகத்சிங் ஏன் சிறையில் கவிதைகளை எழுத வேண்டும்? உலகத்திலே மிகப்பெரிய இயக்குனர் தார்கோவிஸ்கி என்னுடைய சினிமா பாப்லோ நெருடாவின் கவிதையிலிருந்து தான் பிறக்கிறது என்று ஏன் கூற வேண்டும்? லத்தீன் அமெரிக்கா ரைட்டர் மார்கவேஸ் நான் முதலில் கவிஞனாகவே விரும்பினேன், பிறகுதான் தோற்று நாவலாசிரியனாக விரும்பினேன் என்று ஏன் கூற வேண்டும்? பொலிவியா காட்டில் சேகுவரா ஏன் பாப்லோ நெருடா கவிதையை வைத்து கொண்டு திரிய வேண்டும்? ஒரு கவிதையை வாசிப்பது என்பது, ஒரு கவிதையை கேட்பது என்பது, அரசியலை நோக்குவது என்பது பொருள். நவீன கவிதையை வாசியுங்கள், நவீன கவிதையை கொண்டாடுங்கள். நன்றி.